அண்டு அடுத்து நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஸ்கல்ப்டிங் மோடு வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பை நம்ம ஸ்கல்ப்டிங் மோடில் கொண்டு வரலாம். நான் இப்போது கட் வரல லைட்டாக வெளியே கொண்டு வரேன், அண்டு சுண்டு வரல லைட்டாக உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். கட்டவர்களோட சைஸு லைட்டாக ஒரு கர்வ்னஸ் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி கர்வ்னஸ் கூட நீங்களும் கொடுத்துக்கலாம் வேணாம். ஸோ இந்த மாதிரி ஸோ அது கொஞ்சம் ஹேண்டு லுக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ ஆப்ஜெக்ட் மோடு போகிறேன். அண்ட் நம்மளோட எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்டிவிஷனில் மிரர் ரெண்டு மிரர் ஆப்ஜெக்ட் வந்து உடம்பு ஒய் ஆக்சிஸில் மிரர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்மளோட கை ரெடி ஆகிடுச்சு, கால் ரெடி ஆகிடுச்சு, ஷூஸ் தலை எல்லாமே வச்சாச்சு. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேறு எந்த ஆப்ஜெக்ட்டும் வைக்கிறதுக்கு இல்லை. அண்டு காலுக்கு மட்டும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல லெதர் ஸ்ட்ராப்ஸ் வருது, பட் நம்மக்கிட்ட வந்து வெறும் நார்மல் ஸ்ட்ராப்ஸ் தான் இருக்குது. இதை ஸ்கல்ப்டிங்கில் பண்ணோம் அப்படின்னா இந்தளவுக்கு நம்ம லெதர் ஸ்ட்ராப்ஸோட டீட்டெயில் வந்து கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது லெதரா இல்லை உட்டானே தெரில, மேபி உட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாத்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கிளாத்துக்கு மேலேயே ஜஸ்ட் ஒரு உட்டு மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே மேலே தைஸ்லேயும் இந்த உட்டு தானே இருக்குது. இந்த உட்டு பேட்டர்ன்லேயே நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஒரு 4 இல்லைனா இங்கே 2, இங்கே ஒரு 3 அந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துரும். அதாவது இதே பேட்டர்ன் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம்னா, இதை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணி சைடில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இந்த சாலிடிஃபை மாடிஃபை இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபேஸ் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ஃபேஸு 3 கொடுத்து இந்த ஃபேஸ் அண்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு செலக்டில் இன்வெர்ட் கொடுத்து எக்ஸு ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போது இது 2 இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து செப்பரேட்டாக மாற்ற போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து செப்பரேட்டாக வந்துடும். அண்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை கரெக்டாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன். வச்சுட்டு சாலிடிஃபை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சாலிடிஃபையை. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை மறுபடியும் ஷிஃப்ட் டி கொடுத்து கீழே கொண்டு வரேன். அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு லைட்டாக ஸ்கேல் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் சென்டர் ஆஃப் மாஸு லைட்டாக ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, இப்போ 2வது வந்துருச்சு. அண்ட் இன்னொன்று நான் கொடுக்குறேன். ஷிஃப்ட் டி கீழே வச்சுட்டு ஸ்கேலு, அவ்வளோதான். ஓகேவா? ஸ்கேல் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே வச்சுட்டு டேபு கொடுத்து இந்த எட்ஜஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணி லைட்டாக ஸ்கேல் பண்ணுறேன். அண்ட் இதை செலக்ட் பண்ணி லைட்டாக உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஷேப் நம்மளுக்கு வந்துடுச்சு. அண்ட் அடுத்து ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி லெக்ஸுக்கு இதை இந்த பொசிஷனில் நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு சாலிடிஃபை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் சென்டர் ஆஃப் மாஸு ஸ்கேல் இது 1. இந்த இடத்துல 2 தான் நம்மளால் வைக்க முடியுது, அதனால் 2 போதும். ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு நான் கரெக்டான ஷேப் கொண்டு வரேன், அவ்வளோதான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, இந்த ஷேப் ஓகே எனக்கு. இப்போது லெக்ஸு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம இப்போ ஃபேஸோட ப்ரைமரி ஷேப்ஸ் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதாவது கண், காது அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ணுக்கு இந்த இடத்துல வரும். அண்டு மூக்கு இங்கேயே ஆரம்பிக்குது நம்ம கேரக்டருக்கு.
அதனால் நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அதோட எட்ஜ் லூப்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸை நம்ம மாடல் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாடல் இருக்கு இல்லையா, இந்த மாடலை நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பியர் கரெக்டாக. ஸோ ஸ்பியரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதனால் நான் எப்பவுமே ஹெட்டை மாடல் பண்ணும்போது ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு கியூபை யூஸ் பண்ணி தான் மாடல் பண்ணுவோம். எப்படி கியூபை நம்ம ரவுண்டாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த கியூபை கரெக்டாக தலையோட பிளேஸில் வச்சுருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக தலை இருக்கிற இடத்துல இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ணோம். சப்டிவிஷன் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையர். எஸ்யூபின்னு போட்டிங்கன்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து ரவுண்டாக மாறிடும். அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரவுண்டாக மாறிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை கரெக்டாக ஃபேஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஸோ ஃபேஸோட ஷேப்புக்கு இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் நான் க்யூப் வச்சு ஒரு ரவுண்டு கொண்டு வரணும்னு சொல்லுவேன்னா, இப்போ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாடாக தான் இருக்கும், ட்ரை இருக்காது. அண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இதில் ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லூப் கட் ஆட் பண்ணிட்டு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வச்சது பிளாக் அவுட் தானே. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாடல் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு அந்த கரெக்டாக தலை இருக்கிற ஷேப்புக்கு மட்டும் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு தலையை மட்டும் விட்டுருங்க. ஸோ தலையை டீசெலக்ட் பண்ணிட்டு நான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா ஒரு கலெக்ஷனுக்குள்ளே போடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போடுறேன், இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு புது கலெக்ஷனில் போட்டு விட்டுறேன். புது கலெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த கலெக்ஷனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே புது கலெக்ஷன் போயிடுச்சு இல்லையா. இப்போது இதை நம்ம டிக் எடுத்து விட்டோம் அப்படின்னா அது ஹைட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வெறும் இந்த கலெக்ஷனுக்கு வெளியே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர கலெக்ஷனுக்கு உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெரியாது. ஸோ இப்போ நான் கலெக்ஷனுக்கு வெளியே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட், அதாவது தலையை நான் மாடல் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சிமெட்ரி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ சிமெட்ரி ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் ஸ்கல்ப் மோட் எடுத்துக்கோங்க. ஸ்கல்ப் மோட் எடுத்துகிட்டு தலையோட ஷேப் கரெக்டாக கொண்டு வாங்க. ஓகே. ஸோ இப்படி பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போது. ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இல்லையா. இப்போது நான் இந்த சப்டிவிஷனும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாலிகான்ஸ் தேவைப்படுது அதனால். ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு பாலிகான்ஸ் தேவை, அதனால் சப்டிவிஷன் அப்ளை பண்ணுறேன். சப்டிவிஷன் அப்ளை பண்ணாமல் நம்மளுக்கு இந்தளவுக்கு பாலிகான்ஸ் வராது. ஸோ அதனால் நான் சப்டிவிஷன் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு 1 கொடுத்து செலெக்ஷன் டூல் எடுக்கிறேன். அண்டு வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணி இப்போது இதை நான் என்னோடய கேரக்டரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இது அதாவது ஒரு சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு ரைட் சைடு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி கண்ணுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை லைட்டாக கீழே கொண்டு வரலாம். ஸோ கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம கண் வரப்போகுது. அதனால் நான் இது எக்ஸ்ட்ரூட் கொடுத்து உள்ளே கொண்டு வரேன் லைட்டாக. ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்து லைட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டு ஏன் சிமெட்ரி ஒர்க் ஆகல, ஓகே ஏதோ பிரச்சனை இருக்குது போல், என்னன்னு தெரில. அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு சிமெட்ரி சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஃபேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிங்க. டெலீட் பண்ணிவிட்டு இந்த பாதி ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கும், அதாவது மிரர் மாடிஃபையர். மிரர் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் மிரர் பண்ணிவிட்டு அண்டு மிரர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹெல்மெட்டு கொடுத்து விட்ருங்க. அது கூட தேவையில்லை. இது எதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து சென்டரில் இல்லைனா இந்த கோடு வரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இது செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டர் லைனுக்கு நான் இதை மூவ் பண்ணணும். அதனால் ஸ்னாப் டு கிரிட்டு கொடுத்துருங்க.
கிரிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜி கொடுத்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், சென்டரில் மூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த இஷ்யூ போயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் கண்ணு ரெடி பண்ண போகிறேன். கண்ணு ரெடி பண்ணுறதுக்காக ஒயர் ஃப்ரேம் மோடு அண்ட் 3 கொடுத்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். ஓகே, உள்ளே கொண்டு வந்துட்டு 1 கொடுத்து எடிட் மோடுக்கு போய்ட்டு ஸ்னாப் இருக்கு இல்லையா, அது ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கண் வந்து இங்கே இருக்குது அண்டு கண் இங்கே இங்கே இங்கே. இப்போ வந்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் லோ பாலி மாடலிங் தான், அதனால் கண்ணோட ஷேப் அந்த அளவுக்கு வரலனாலும் ஓகே, அதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம கண்ணோட பேசிக் ஷேப்ஸ் தான் வைக்கிறோம். இந்த 4 பாலிகான் வச்சு கண்ணோட பேசிக் ஷேப்பை கொண்டு வரது கஷ்டம் தான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதனால் லைட்டாக இப்படி உள்ளே கொண்டு போகிறேன். ஏன்னா அங்கே அந்த இடத்துல நம்மளுக்கு ஐபால் இருக்க போகுது, ஐபால் அண்டு இந்த இடத்த ஐபாலை தாண்டி இப்படி தான் வரும் கண். ஓகே, அண்ட் அடுத்து இதை நான் லைட்டாக இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல லைட்டாக மேலே கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதுதான் கண்ணுக்கான ஹோல் அண்டு இதுதான் தலைக்கான ஹோல்னால் இருக்க போகுது. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபேஸ் 2 ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். அதாவது ஸ்கேல் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக போகிறேன். ஏன்னா அது வந்து அந்த எக்ஸ்ட்ரூட் ஆகி லைட்டாக வெளியே வரப்போகுது இல்லையா, அதனால். அண்ட் அதை கரெக்டாக இங்கே வச்சுட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரூட் ஒன்று கொடுத்துட்டு லைட்டாக அதை வெளியே கொண்டு வந்து அப்படியே ஸ்கேல் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ ஸ்கேல் பண்ணி உள்ளே கொண்டு போகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் மாடிஃபையர் இருக்கிறதால சில பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் இல்லையா, எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்கள், நான் மிரர் மாடிஃபையர் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் ஒன்று வந்திருக்கும். பட் அந்த ஃபேஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் மிரர் மாடிஃபையர் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க ஃபேஸ் கூட அது ஜாயின் ஆகும் கரெக்டாக. அண்டு இப்போ நான் 1 கொடுத்து இதை லைட்டாக இப்படி உள்ளே கொண்டு வரேன். அண்டு இதை லைட்டாக இப்படி உள்ளே கொண்டு வரேன். இதை இப்படி உள்ளே கொண்டு வரேன். ஸோ அந்த மவுத்தோட ஷேப் வந்து லைட்டாக வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான ஷேப்ஸான கண் அண்டு வாய் இதெல்லாம் வச்சாச்சு. இப்போதைக்கு வைக்க தான் செஞ்சுருக்குமே தவிர இன்னும் ஃபுல்லாலாம் பண்ணல அதை. அண்ட் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம்னா சப்டிவிஷன் மாடிஃபையர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அகைன் கண்ட்ரோல் 1 கொடுத்து பாருங்கள். கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டு இந்த சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, இதை 2 இல்லை 1 கூட ஓகே தான், 1ல் வச்சு செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இதுக்கு மாதிரி சப்டியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், சப்டியில் கரெக்டாக இருக்கணும் அதுக்காக. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான். அண்ட் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரேன். ஓகே, இப்போ தெரியுதா இப்போ சப்டிவிஷனில் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்ணை சுற்றி ஈஸியாக நம்மளுக்கு எட்ஜ் லூப்ஸ் வந்திருக்கும் அண்ட் வாயை சுற்றி எட்ஜ் லூப்ஸ் வந்து ஈஸியாக வந்திருக்கும். நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. அதனால தான் நீங்கள் மாடல் பண்ணும்போதே லோ பாலியில் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்டியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது. ஓகே, இப்போ நான் இந்த இதை ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் வைக்கலாம் இப்படி. அண்டு இப்போ நம்மளுக்கு கரெக்டான அந்த ஸ்கார்ஃப் எங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ ஸ்கார்ஃபை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கார்ஃபோட இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். அண்டு ஸ்கார்ஃபுக்கு நம்ம சப்டிவிஷன் மாடிஃபையர் ஆட் பண்ணணும். எல்லாத்தையுமே தான் பொறுமையாக பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம பேசிக் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா ஆப்ஜெக்டோட பேசிக் ஷேப்புமே முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பிளாக் அவுட் ஸ்டேஜ் வந்து இப்படி தான் பண்ணணும். அண்டு கத்தியை மறந்துட்டோம். நம்ம கத்தி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக பண்ணலாம் கத்தியை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் இப்போதைக்கு பிளாக் அவுட் தானே கத்திக்கு. ஸோ மெஷ்ஷில் போய்ட்டு ஒரு க்யூப் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த க்யூபை இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துல வைங்க. அண்டு கத்தி வந்து ரொம்ப தடியாக இருக்குது, கட்டை மாதிரி இருக்குது, கத்தி மாதிரில. அதனால் செலக்ட் பண்ணி இப்போ சின்னதாகிட்டே ஸோ இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரூடு ஒன்று போடணும். நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரூடு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸை கொண்டு வரதுக்காக எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு கரெக்டாக இப்படி வச்சுப்போம். ஸோ இதுதான் கத்தியோட பிளேடு. அண்ட் கத்தியோட ஹேண்டில் வந்து ஒரு சிலிண்டர் தான். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தி வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. ஓகே கத்தியோட சைஸ் கரெக்டாக இருக்குது.
நான் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகிப்போம். அண்ட் அடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று. இது எதுக்குன்னா கத்தியோட ஹேண்டிலாக இருக்க போகுது இது. ஓகே. அண்டு சிலிண்டர் வந்து லைட்டாக கீழே கொஞ்சம் பல்கான மாதிரி இருக்குது. அதாவது இப்படி இந்த கீழே ஹேண்டில் ரவுண்டாக வருது இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். அதை நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி கத்தியோட அந்த ஹேண்டிலுக்கு மேலே ஒன்று வருது இல்லையா, அதை வைக்கிறோம். அதுவும் கரெக்டாக பிளேடோட திக்னஸ் கிட்ட தான் இருக்கும், அது அதிகமாகலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் கத்தியோட பிளாக் அவுட் நம்மளுக்கு. அண்டு இதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுப்போம். ஸோ கத்தியோட சைஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கத்தியோட சைஸ் வந்து கொஞ்சம் இதை ஹைட் பண்ணிட்டு, கத்தியோட ஹேண்டில் நல்லா பெருசாக வருது. ஓகே, கத்தியோட ஹேண்டில் இவ்வளோ தூரம் வருது. அண்டு இது வந்து இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. ஓகே. அண்டு பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே. ஓகே, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன் பிளேடுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்மளுக்கு கத்தி ரெடி ஆகிடுச்சு, அதாவது பிளாக் அவுட் மட்டும். இதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணி இந்த பிளாக் அவுட்டுக்கு டீட்டெயில் கொடுக்க போகிறோம். அண்ட் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்கல்ப்டிங். ஸ்கல்ப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து யூவி, அதுக்கப்புறமா பேக்கிங் அண்ட் ஃபைனலாக ரெண்டரிங். தட்ஸ் ஆல். அதோட இந்த சீரீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும்.